விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்லுली. ஸோ கரெக்டாக ஞாபகமாக சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு சின்ன சயின்டிஃபிக் ஃபேக்ட் ஒன்று பார்த்தேன் ஒரு 4 நாள் முன்னாடி. பார்த்துட்டு ஒரே யோசனை. அதிலிருந்து அந்த ஒரு பேசக்கூடிய ஒரு பாட்காஸ்ட் டாப்பிக்காக அது வளர்ந்து வந்துச்சு. என்ன போட்டுருந்தாங்கன்னா, 40 வயசுக்கு மேலே நம்ம மூளையோட க்ரோத் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு மெமரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், நியூரான்ஸ்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். 2-3 லைன் தான் படித்தேன். திடீர்னு ஒரு ஷாக். நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் தான் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம மெமரி மறந்துடுமா, வீக் ஆகிடுவோமா, என்ன ஆகும், மெமரிஸ் போயிடுமா, நம்மளோட பீக் பவரை தாண்டிட்டோமா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, அப்போலாம் எப்போதும் போல் இருக்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஏஜ் இல்லை. ரொம்ப லேட்டாலாம் வாழ்க்கையில் வந்தவங்களாம் கூட இருக்காங்க. அது அப்படி தான். ஸோ அதை யோசிக்கும் போது மெமரி, நியூரான்ஸ், பிரெயின்லாம் யோசிக்கும் போது மெமரி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு முக்கியமான வார்த்தை. சயின்டிஃபிக்காகவும் சொல்லலாம், சைக்கலாஜிக்கலாகவும் சொல்லலாம். ரொம்ப ரொமான்டிக்காக நினைவுகள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் உட்காந்து நைட்டு பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா உங்களை தூங்க விடாமல் உங்கள் மண்டக்குள்ள நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை மறக்கடிக்கிறதுக்கு ஒரு பாட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டோ ஏதோ ஒரு ஆடியோ புக்கோ இல்லை உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டோ தூங்குறது வழக்கமாக இருக்கும். நினைவு, மெமரி, அது ஏன்னு கேட்குற அப்படியே மண்டக்குள்ளே அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லலாம். அது எந்த விஷயமாக வேணால் இருக்கலாம். நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், வீட்டில் போட்ட சண்டையாக இருக்கலாம், பண்ண துரோகமாக இருக்கலாம், பண்ண தப்பாக இருக்கலாம், கேட்க வேண்டிய மன்னிப்பாக இருக்கலாம், அழ வேண்டிய கண்ணீராக இருக்கலாம். அது ஒரு ஞாபகம் ஒன்று மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஹியூமன்ஸோட ஒரு ஸ்பெஷல் மெமரி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இப்போ யானை வந்து ஞாபகம் வச்சுக்கும், வண்டு ஞாபகம் வச்சுக்கும், குழவி ஞாபகம் வச்சுக்கும், நாய்க்கு ஞாபகம் இருக்குது. அதாவது மெமரிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் விஷுவல் மெமரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. விஷுவல் மெமரி கூட ஓகே, இப்போ பார்ப்போம்ல, மான் பால் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், சிங்கம் கிட்ட வர வரைக்கும் அதுக்கு அறிவு இருக்காது, கடிக்க போகும்போது ஓடும். முன்னாடியே அதுக்கு அலர்ட் இல்லாதெல்லாம் நம்ம கவனிப்போம், பாடு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனுஷனை அலர்ட் ஆகிடுவான்லாம் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ மனுஷனால் மெமரியில் வந்து டைமை வந்து அவனால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அவனால் பாஸ்ட், இது ப்ரெசன்ட், இது ஃப்யூச்சர் அப்படிங்கிற 3ஆக பிரித்து சேஃப்டி, ப்ரிகாஷனு, பாதுகாப்பு, டிஃபென்ஸுன்னு, கண்ட்ரோலிங் ஆஃப் நேச்சர், பூமியில் அவனுக்கு அதில் தான் வந்துச்சு. அவனுக்கிட்ட டைமுங்கிறத அவேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி அவனுக்கு இருக்குது. ஐ அப்படின்னு செல்ஃபாக இருக்கட்டும், மெமரியாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும். ஸோ மெமரி வந்து நம்மளோட ஒரு ஸ்பெஷல் யூனிக் கேப்பபிலிட்டினே வச்சுக்கலாம், அபிலிட்டி. அது வந்து ஒரு டைமில் என்ன இருந்திருக்குன்னா, அந்த காட்டுக்குள்ளே போனால் சிங்கம் இருக்குது, இந்த மரத்தில் இருந்துக்கலாம், இந்த செடியை சாப்பிட்டா செத்துருவோம், இந்த செடியை சாப்பிட்லாம், இதை வேட்டையாடலாம், இது இத்தனை மணிக்கு தூங்குன்னு காட்டிலேருந்து நாகரிகமாக வளர்கிற டைமில் மெமரி வந்து அதுக்கு பயன்படுத்திருக்கோம். ஒன்லி ஃபார் வார்ஃபேர். 10 பேர் போகலாம், அங்கே ஒரு யானை இருக்கிற அடி போவாதரா, அப்போ என்ன மொழி பேசுனாங்களோ தெரியல. ஸோ மெமரி வந்து ஒரு இம்ப்ரிண்ட் ஆஃப் இமேஜ் தானே, எஸ்டர்டே டுடே. இப்போது இந்த மாதிரி மெமரி மற்ற அனிமல்ஸ்க்கு இருந்தால் நம்மளை அதுக்கு கண்ட்ரோல் எடுத்து வந்துருக்கலாம். நம்ம ஏன் இவ்வளோ வருஷம் ஒரு வைரஸ் மாதிரி, பேய் மாதிரி, ஒரு வியாதி மாதிரி பரவி இருக்கிறோம்னா, we can control time, take care of time, we can predict the future. அதாவது இது இப்போ இந்த மிருகம் இங்கே இருக்குன்னா நாளைக்கு இது இங்கே வரும், ஸோ நம்ம இங்கே போகக்கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு படம் மாதிரி மண்டக்குள்ளே ஓடுதில்ல, அதானே மெமரி இல்லை. ஸோ அதனால தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு கேவில் பார்த்தீங்கன்னா மனுஷன் அந்த ஹண்டிங் ஆனதை படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க, கேவ் பெயிண்டிங். அந்த கேவ் பெயிண்டிங் என்ன முதல்ல தேவையாக இருக்கும்? மெமரி. அதை பார்த்ததை அவன் மண்டக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுது, அதை வெளியே கக்கிடணும், தள்ளிடணும், மண்டக்குள்ளே அந்த விஷுவல் ஓடுது. பாருங்கள், முறை உலகத்தில் இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான எவல்யூஷன் ஆர்கனிசமில் ஹோமோசேப்பியன்ஸில் நம்ம மட்டும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மண்டக்குள்ளே கிரகிச்சிக்க முடியாது, ஒரு விஷுவல் ஓடுது. அதை எடுத்து அந்த இது தூக்கி அந்த கல் மேலே பண்ணிடுறான், ஒரு வேட்டையாடுறதை பண்ணுறான். ரிச்சுவல் வருது, செரமனி வருது, ஷாமனிசம் வருது, ரிலிஜன் வருது, அங்கேருந்து அப்படியே நாகரிகம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அவனுக்கு அது ஒரு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்.
ஒரு மெமரிங்கிறது அவன் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இது அப்படி தான் இருந்துச்சு. நாளாக சிவிலைசேஷன் வருது, காடு அழிக்கப்படுது, 24 hours அந்த டிஃபென்ஸுக்கான தேவை இல்லை, உலகம் வருது, ஆர்ட் வருது. அப்போ தான் மனுஷன் இன்னும் வேறு ஏதாவது பண்ணலாம், லெஜர் டைம் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் ஆர்ட்ஸ் வருது. அதுக்கு இமேஜினேஷன் தேவை, மெமரி தேவை. ஒரு கவிதை எழுதுறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லலாம். கவிதை வரதுக்கு ஒரு கவிஞர் கவிதை எழுதணும்னா இமேஜினேஷனை தாண்டி அவன் சில விஷயத்தை அவன் வாழ்ந்துருக்கணும். அந்த வாழ்ந்த விஷுவல் தான் மைண்டுக்குள்ளே ஓடி ஒரு பெர்மினேஷன் காம்பினேஷன் போட்டு அவனுக்கு வார்த்தையாக விழும். அவனுக்கு நடந்த காதல் தோல்வியாக இருக்கலாம், அவன் நடந்த அவமானமாக இருக்கலாம், அவன் விட்ட கண்ணீராக இருக்கலாம், அவன் பட்ட கோபமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஏக்கமாக இருக்கலாம். அது கவிதையாக வரும். அது எல்லாமே மெமரி தான். நினைவு நம்மளை போட்டு தொல்லை பண்ணுற நினைவு இருக்குல்ல, அது ஆர்ட்ஸில் அது முக்கியமாக இருந்துச்சு. அங்கேருந்து காதல் வருது, அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது வருது, அவள் முதல்ல அவளை பார்த்தேன், அவள் எப்படி இருந்தால் தெரியுமா வர்ணிக்கிறது, எல்லாமே நினைவுகள் தானே. ஸோ இது எனக்கு கவிதை, எபிக்கு, லிட்ரேச்சர், நாவல், சினிமா, பெயிண்டிங்லாம் மனுஷனால் மட்டும்தான் வரைய முடியும். தே கேன் கிரியேட்டில். அனிமல்ஸுக்கு அது இல்லை. சாப்பிடும், மேட்ரு பண்ணும், குழந்தை பெற்றுக்கும், வாழும், சாவும், வேட்டையாடும், அவ்வளோதான். இதை தவிர நேச்சரை ஒரு ஆங்கிளில் பார்த்து தன்னோட விஷனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஹியூமன்ஸுக்கு உண்டு. க்ரியேட்டிவிட்டியும் அவன் தான் கொண்டாந்தான், வாரம் தான் கொண்டாந்தான். ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பீச்சஸ் அவன். இந்த மெமரி காலங்காலமாக போயிட்டு எல்லாத்துக்கும் பெரிய விஷயமாக மாறி இன்றைக்கி உலகத்தில் உட்காந்துருக்கோம். ஆனால் அது ஒரு அழகான விஷயம் மெமரிங்கிறது. அதுதான் நம்பல. இப்போ நான் யார் அப்படின்னா, நான் யாருன்னு கேளும்பார் ரமண மகரிஷி. நீ உன் பேர் இல்லை, நீ உன்னோட மனசு இல்லை அப்படிம்பார். அது ஆன்மீகம், மிஸ்டிசிசம், தியானம், அது தனி எபிசோடு. ஆனால் இந்த மனசை கொஞ்சம் பார்க்கலாமே, நினைவுகள்னு ஒரு நினச்சி பார்க்குறது நினைவுகள். அதுதானே நம்பல. நீங்கள் யார்? இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்க நீங்கள் யார்? டக்குன்னு யோசிங்களேன். அந்த யோசிங்கிற வார்த்தை நான், நீங்கள் யாருன்னா நீங்கள் ஒரு பண்டில் ஆஃப் மெமரிஸ். நான் இந்த ஊரில் பிறந்தேன், எங்கள் அம்மா அப்பா இந்த ஸ்கூலில் படித்தேன், நடந்துச்சு, நான் இந்த இடத்துல ஒரு கஷ்டப்பட்டேன், இங்கே நான் அவமானப்பட்டேன், இங்கே நான் அழுதுருக்கேன், இந்த இடத்துல நான் சந்தோஷமாக இருந்தேன். அதுதான் நீங்கள். அந்த பண்டில் ஆஃப் மெமரியெல்லாம் சேர்ந்து ஒரு இமேஜ் கொடுக்கும். அதான் நான் அப்படின்னு. அதை நான் காப்பாற்றிக்கணும். ஸோ அதுலேருந்து தாண்டி வருங்கிறது மதம், பௌத்தம், தியானம், அதெல்லாம் அதுக்குள்ளே போவேணா. ஆனால் மைண்டு நம்ம எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருந்தாலும் அது ஏன் பிடிச்சிக்கிட்டு தொங்குறோன்னு ஒன்று இருக்குல்ல. தோஷம் சொல்லுவார், ஈஸி தான். மைண்டு உங்களுக்கு கஷ்டம் தெரியுது, உங்கள் மனசு, நீங்கள் நாங்கிற ஈகோ உங்களுக்கு கஷ்டம் தெரியுது, ஏன் விட மாட்டேங்கிறீங்க, ஏன் பிடிச்சி தொங்குறீங்க? ஏன்னா அது அவ்வளோ ஒரு அழகான ஒரு மயக்கம். அது நல்லாயிருக்கும். ஒரு ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இல்லாமல் ஒரு பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போயிட்டு வர அந்த ட்ராவல் இருக்குல்ல பிரெயினில், அது வேறு எந்த அனிமலும், எனக்கு தெரிஞ்சு எந்த அனிமலும் பராக பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி யோசிக்குமான்னு தெரியல. இந்த ரெவரி அப்படிம்பாங்க, ரெவரி, அதாவது இந்த பகல் கனவு காண்றது, டே ட்ரீம், அது எவ்வளோ முக்கியம் அப்படின்லாம் படிச்சிருக்கேன். இந்த போய்டிக்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு ஒரு புக் இருக்குது, அவர் எழுதுனது, பக்லாட் அப்படின்னு எழுதுனது, ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். அதாவது ஒரு வீடு அதுக்கு இருக்கிற இடம், ஒவ்வொரு இடமும் மனுஷனோட பகல் கனவுக்கு எவ்வளோ முக்கியம். ஏன் ஒரு பகல் கனவு பெரிய விஷயம் பேசுகிறேன்னா, பகல் கனவுங்கிறது முக்கியமான இன்வென்ஷனுக்கோ, முக்கியமான சயின்ஸ் தியரமுக்கோ, முக்கியமான ஒரு திட்டத்துக்கோ, ஒரு அரசியல்வாதிக்கோ, ஒரு போர் தொழிலாளிக்கோ, இல்லை ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கோ, ஒரு கவிஞனுக்கோ முக்கியமான ஒரு மெமரிஸை கிளப்பி விடுறதுக்கான ஒரு இடமா வீடு இருக்குதுன்னு சொல்லி வீட்டோட ஒவ்வொரு ஸ்பேஸையும் அங்கங்கலமாக புக்கில் எழுதியிருப்பார். பால்கனியை பற்றி, ஹாலை பற்றி, ரூமை பற்றி, பெட்டை பற்றி, மாடியை பற்றி, கார்டனை பற்றி. ஸோ ரெவரிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றார். டே ட்ரீம். நம்ம ஊரில் என்ன உட்காந்து பராக பார்த்துக்கிட்டு இருக்காம்பாங்க. என்னென்னா காலையில் கனவு காண்றவன் சோம்பேறியாக தான் இருப்பான். காலையில் யார் கனவு காணுவா? வேலைக்கு போகாதான் போகணும். வேலைக்கு போகிறவனுக்கு அதுக்கு நேரம் இருக்காது, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபேக்ட்ரியில் இப்போ நம்ம அப்பனுங்களாம் லேத்துலலாம் வேலை பார்ப்பாங்க. அவங்க என்னால் கனவு காண முடியாது. ஒரு செகண்ட் மிஸ் ஆனால் கை போயிடும், பிளேடு மேலே விழும், எண்ணெய்க்குள்ளே கை போயிடும், நெருப்புக்குள்ளே விழுந்துருவானுங்க. எங்கள் அப்போல்லாம் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு பிஹெச்எல் ஃபேக்ட்ரியில் க்ரேன் அவ்வளோ பெரிய ஒரு கொக்கியை போட்டு அவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போகணும். கீழே ஜனங்க இருப்பாங்க, மேலே பொறுமையாக ஊற்றிட்டு இருக்கணும். கொஞ்சம் அசந்தானா அது டன் கணக்கில் மண்டபம் சரிடுவாங்க, கீழே எறும்பு மாதிரி.
ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் வேலை இருந்தாலும் அந்த வேலை ஃபுல்லாக அவங்க கவனம் அதில் இருக்கிற மாதிரி தான் இப்போ உலகமே இருந்துச்சு, அங்கே உயிரே பாதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஐடி கம்ப்யூட்டரு அவங்கள தானே பண்ணுறோம். ஐடி கம்ப்யூட்டர் கோடிங்கில் தான் உட்காந்துருக்கோம். நீங்கள் ஆல்ட் டேப் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணால் கூட அங்கே மேனேஜர் விட்டுருவா போகிறோம். ஸோ இந்த வெட்டியாக இருக்கிற அந்த இவனுங்க தான் கவிஞர்களாக மாறுவானுங்க. அதனால தான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிற அவங்கக்கிட்ட இருந்தால் கவிதைகள்லாம் தோணுச்சுன்னு சொல்லுவாங்க. கிரீக்லலாம் இந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு என்னென்னா ஆடு மேய்ச்சிட்டு வர வரைக்கும் அவன் சும்மா உட்காந்துருப்பான். ஆடு மேய்க்கிற மெடோஸ் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும், நல்ல காற்று வரும், புல் கல் மேலே உட்காந்துக்கிட்டு அவன் கவிதை பாடுறான், பாட்டு பாடுறான். இந்த ஏசன் அதே பாருங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் தான் யோசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் யோசிக்கிற டைம் இருந்திருக்கும், என்ன பண்ணலாம் அந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லலாம், ஏதாவது அறிவுரை சொல்லலாம், ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு தப்பாக ட்ரை பண்ணியிருப்பார். கடைசியில் அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. மெய்ப்பர் இந்த நிறைய இந்த ஆடு மேய்க்கிறவங்க பாட்டெல்லாம் கிளாசிக்கல் போயம்ஸ் நிறைய இருக்கும். யாருக்கு டைம் அதிகமாக இருக்குமோ அவங்களுக்கு தான் இந்த யோசித்து பார்க்குறதுக்கான மெமரி அது ஒன்று இருக்கும். அப்போ இமேஜினேஷனுக்கும் அப்போ மெமரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். கற்பனைத்திறன் ரெண்டுத்துக்கும் பொண்ணு பெருசாக ஒரு சின்ன லைன் தான். கற்பனைத்திறன் அப்படிங்கிறது இல்லாத உலகத்தை நீங்கள் சிருஷ்டிக்கலாம். யூ கேன் கிரியேட். யோசிக்கலாம், இது இப்படி நடந்தா அப்படி இருந்தா ஒருவேளை இப்படி இருந்தான்னு. மெமரிங்கிறது உங்களுக்கு நடந்தது, அது ஒரு பர்சனல்ல, அது ஒரு வழியில். அதை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பேசுவோம். ஏன்னா ஒரு டாவின்சி மொனாலிசா வரைகிறாருன்னா அது இமேஜினேஷன். ஆனால் ஒருவேளை அது அவர் ஃபெயிலியரான ஒரு லவ்வரோட முகமாக இருந்தால் அதில் நீங்கள் உலகம் ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. அதான் மெமரி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். என்னென்னா ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதை புரிய வைக்கலாம். நீங்கள் ஆசைப்படுற உலகத்தை, நீங்கள் எழுதுகிற கதையை. ஆனால் உங்களோட பர்சனல் மெமரியை யாருக்கும் கன்வே பண்ண வைக்கவும் பிடிக்காது, கன்வே பண்ணவும் உங்களுக்கு தேவையாக இருக்காது. உங்களுக்குள்ளே அழகாக அடி கொண்டு கோழி குஞ்சு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே உட்காந்துருக்கும். என்ன கரும்பு நைட்டு தூங்க விடாது, நைட்டு என்ன பண்ணாலும் அவங்க தூங்க விடாது, போட்டு உங்களை எழுப்போம், அழ வைக்கும், செவுத்தில் குத்த வைக்கும், புரண்டு படுக்க வைக்கும். அப்படியே ஏஞ்சி உட்காந்துலாம் இருக்கீங்களா? கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. 2 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து மூச்சு அடைச்சி மூச்செல்லாம் இழுத்து பேனிக்கட்ட கழிச்சா என்ன நம்பலாது அப்படின்னு அந்த மெமரிக்கு அந்த பவர் இருக்கு. அதெல்லாம் விட்டுடுங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க. நவ்வை மட்டும் கவனிங்க, கண்ணை முடுங்க, தியானம் பண்ணுங்க, மூச்சு விழுங்க, தந்திரா பண்ணுங்கன்னு ஒருத்தரும் ஜேக்கேவும் சொல்லலாம். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு இல்லை, நான் மெமரியிலே இருந்துக்கிறேன், நல்லா இருக்குது, இதுதான் நான், இதை விட்டுனா வெளியே வரலாம், இஷ்டம் இல்லை, நல்லதாக கெட்டதாக நானே பார்த்துக்கிறேன். அப்படி தான் 90% பேர் நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம். மீதி 10 தான் ஆன்மீக தேடல், தனக்கான தேடல்னு போகிறது. எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டா அதுக்கும் ஒரு மரியாதை இருக்காதுல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அந்த சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படிம்பாங்க, சின்ன வயசு ஞாபகம். அது ஒரு கோட்டு படிச்சிருக்கேன், ஜீனியஸுங்கிறவன் தன்னோட சின்ன குழந்தைத்தனத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறவன் அப்படின்பாங்க. நிறைய முக்கியமான ஆர்டிஸ்டெல்லாம் யாரை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அவங்களோட சின்ன வயசு ஞாபகம்தான் பெரிய ஒர்க்காக வயசானதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து வருது அப்படிம்பாங்க. சின்ன வயசில் பட்ட வடுவாக இருக்கலாம், ஒரு வார் ஏரியாலும் தப்பிச்சு வந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு குண்டு சத்தமும் வெளிச்சம் மூஞ்சில் அடிக்கிறதோ சத்தமும் பேசுகிறது கூட காலத்துக்கும் ட்ராமாவாக இருக்கும். சின்ன வயசுலேயே சந்தோஷமாக இருந்து எல்லாத்தையும் இழந்த ஒரு குழந்தைக்கு வேறு மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்யூஸ் அனுபவித்த ஒரு பாப்பாவாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமாகவே இருந்த ஒரு பாப்பாவாக இருக்கலாம், இது மெமரி இருக்கும். நம்ம சில சமயம் அதாவது வீட்டில் அந்த சாப்பாடு தாளிக்கிற வாசனை வந்தால் எனக்கு எங்கள் அம்மா மத்தியானம் சமைக்கிற ஞாபகம் வரும், ஸ்கூல் ஞாபகம் வரும். ஆமாம்ல, இதே தான் போட்டு கேரட்டு கூட்டு உட்காந்து நம்ம கொண்டு வருவாங்களே அப்படின்னு ஞாபகம் ஓடும். ஏதாவது ஒரு நான் இப்போவே திருச்சி பக்கம் போகும்போது என் ஸ்கூலில் பார்க்கும்போது கண்ணை முடிப்பேன். கரும்பு பிடிச்ச ஸ்கூலில் பார்க்கும்போது அவ்வளோ ஞாபகம் கடுப்பாக வரும். அது ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பில்டிங் நீங்கள் பார்த்தாலே படப்படப்படன்னு படம் மாதிரி ஓடும். அப்படியே கண்ணை முடிப்பேன், சனி பிடிச்சி போட்டும் அப்படிமே. அது ஒரு மாதிரி ஒரு இந்த மெமரி
பிரெயினில் தான் இருக்குது. அது ஒரு பார்ட்டில் வரலாம். இமேஜ் ஃபார்மிங், ஸ்டோரேஜிங் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாதுல்ல மெமரி, நம்ம ஹார்ட்டோட ஒரு கனெக்டான ஒரு விஷயம் இல்லை. அதுதான் சயின்ஸால் புரிஞ்சிக்க முடியாது. நான் சொல்லியிருப்பேன், இந்த எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் தி ஸ்பாட்லெஸ் மைண்ட் ஒரு படம் இருக்கும், மைக்கேல் காண்ட்ரி. இது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மெமரியை டெலீட் பண்ணிடுவா. இவனுக்கு கோவம் வந்துடும், நானும் பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணுவான். டெலீட் பண்ண போகும்போது அவன் மண்டக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறது தான் கதை. மெமரி ஒவ்வொன்றா ரேஸ் ஆகும்போது நானும் நீயும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மெமரிக்குள்ளேயே அவளை கூட்டிக்கிட்டு ஓடுவான். நம்ம மெமரி அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு. அருமையான ஒரு கவித்துவமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பாருங்கள், எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் தி ஸ்பாட்லெஸ் மைண்ட். ஜிம் கேரி நடிச்சிருப்பார். அழகாக காட்டுவான். ஒருத்தர் அவங்க கடைசியாக ஃபஸ்ட்டு பார்த்த இடம் தான் கடைசியாக அழியும். ஸோ அங்கே உட்காந்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெமரி அழிஞ்சிரும்ல அப்படிமா. ஆமாங்க, அப்படியே ஃபேட் டு ஒயிட், அப்படியே அழகாக முடியும் அந்த கதை. இந்த ரொம்ப ஒரு சில பேருக்கு மெமரி ரொம்ப டீப்பாக, நமக்கு சில ஞாபகம் வந்து கரெக்டாக அந்த டைமில் என்ன ஆச்சு, என்ன சத்தம் கேட்டுச்சு, என்ன ஸ்மெல் வந்துச்சு வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு சில சவுண்டை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பயம் வரும், ஏன்னு தெரியாது. அப்புறம் அவங்க தெரப்பிலாம் போய் பார்த்தா சின்ன வயசில் ஒரு பெரிய ட்ராமா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது, இல்லை தெரிஞ்ச சொந்தக்காரங்க இறந்து போன டைமில் கேட்டிருக்கிற சவுண்டோ ஒரு ஸ்மெல்லோ அவங்க கடைசி காலம் வரைக்கும் அது வரும்போது உங்களுக்கு அந்த ஞாபகத்தை படுத்தும். அன்றைக்கி ஒன்று ஆச்சேன். இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய அனிமல்ஸை விட, ஆர்கானிசம் விட இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணமான அதே ஆர்கன் தான் இதே ட்ராமாவும் பண்ணுறது. காதலும் அதில் இருந்தால் வருது, கவிதை அதில் இருந்தால் வருது, அரசியல் கொள்கையிலேருந்து எல்லாமே இந்த நினைவுகள்லேருந்து தான் வருது. இது வந்து ஒரு டைமில் வந்து இந்த மெமரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு நம்ம ஸ்கூல் மேக்கப் மாதிரி. ஏன்னா நாலேஜ் வந்து கேதரிங் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆல்ஃபபெட் இருக்குல்ல, எல்லாம் கவனிங்க. ஒரு டைமில் அவங்க பிரெயின் வந்து லெஃப்டாக ரைட்டாக ரெண்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் டாக்டர்ஸ் கிட்டே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது உண்மையாக பொய்யா அப்படி இல்லைலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல. லெஃப்ட் வந்து அனாலிட்டிக்கல், ரைட் வந்து க்ரியேட்டிவ் பிரெயின், ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஒரு டைமில் பாருங்கள், நம்ம வந்து நிஜ வேர்ல்டு நேரில் கண்ணில் பார்த்துட்டு வந்திருப்போம். மரம்னு இருக்கும், சொல்ல தெரியாது, கை காட்டியிருப்போம். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட மரம்னு தெரியும். அப்போது டைமுக்கு மேலே அதுக்கு ஒரு ஏதாவது வார்த்தை ஒன்று கூப்பிட்ருப்பான். பான்னு கூட கூப்பிட்ருக்கலாம் ஆரம்ப டைமில். கானா இந்த மரம், பானா அருவி, சானா வானம்னு இருந்திருக்கலாம். ஒரு விஷுவலை பார்த்துட்டு அதுக்கு வார்த்தை கொடுக்க தெரிஞ்சிருப்பான். இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்திருப்பான். ஏன்னா அந்த இடத்த விட்டு நவர வேண்டிய தேவையில்லை. கலாச்சாரம் வளர 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 ஆல்ஃபபெட்ஸ் வருது. ஒரு ஆல்ஃபபெட் என்ன பண்ணுதுன்றீங்க? இப்போது ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, ஒரு மரத்தை பார்க்குறீங்க, மரத்தை பார்த்துட்டு மரம்ன்றீங்க. அங்கே மரம் இருக்கவங்க முன்னாடி மரங்கிற இமேஜ் உங்களுக்கு தோணுது, அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. ஆனால் ஒரு புக்கை படிக்கும்போது மரம்ங்கிற வார்த்தை வருதுன்னா அங்கே என்ன இருக்குது? ஒரு 3 வார்த்தை தான் இருக்குது. மா, ர, இம். ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, ஒரு 3 ஸ்ட்ரோக். அதை வந்து உங்கள் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அது என்ன அர்த்தம்னு தெரியும். ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு பேட்டர்ன் உங்கள் பிரெயின் படிக்கும் பொழுது மரம் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வருது. இது வந்து ஹியூமன் சிவிலைசேஷன் பெருசாக வளர்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸ் கண்டுபிடிச்சதுவாங்க. இந்த ஆல்ஃபபெட் வெர்சஸ் காடஸ்னு ஒரு புக் இருக்கும், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ஃபபெட் வந்து எப்படி வந்து ரைட் பிரெயினாக இருந்த ஹியூமன்ஸை வந்து லெஃப்ட் பிரெயினாக மாற்றிச்சு. ஆல்ஃபபெட் தான் இப்போ இருக்கிற போருக்கு, மேல்சாவடிசம்க்கு, பேட்ரியார்க்கிக்கெலாம் காரணம்னே கூட சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது ஒரு நீங்கள் உங்கள் பார்க்கில் இப்போ நீங்கள் பார்த்த மரத்தின் ஒருத்தனை காட்டணும்னா அவனும் அந்த இடத்துக்கு அந்த மரத்தை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இதுதான் இந்த மரம்னு சொல்ல முடியும். ஆனால் ஆல்ஃபபெட் பாருங்கள், நீங்கள் அதை எழுதி நீங்கள் புக்காக போட்டிங்கன்னா அந்த வார்த்தை வரும்போது எல்லாருக்குமே அந்த மரத்தை அடுத்த செகண்டில் பார்க்கலாம். ஒரு ஆல்ஃபபெட்டுங்கிறது ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மாதிரி, ஒரு இன்டர்நெட் மாதிரி, ஒரு அக்சசபிலிட்டி மாதிரி, அது ஒரு மேஜிக் மாதிரி. ஆல்ஃபபெட்டுங்க நல்லா திருப்பி வச்சு பாருங்கள். ஏபிசி ஆ காக்கெல்லாம் என்ன, வெறும் ஒரு ஸ்ட்ரோக்கு, வெறும் காக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் கதை அப்படின்னு போகும்போது உங்களுக்கு மைண்டில் ஒன்று ஓடுது. கடம்னு போட்டால் உங்களுக்கு ஒன்று ஓடுதுன்னா ஒரு ஆல்ஃபபெட்டோட காம்பினேஷனில் உங்களுக்கு இமேஜ் உங்கள் மைண்டில் மாறிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு மேஜிக்கல் கிரியேஷன் மாதிரி அந்த காலத்தில் உலகத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ தான் ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட கடைசி பிளே டெம்பஸ்டில் கடைசி பேரா, என்னை இந்த மேஜிக் ரிங்லேருந்து நீங்கள் வெளியே தள்ளி விடுங்க, நீங்கள் தானே தள்ளி விட்டுடுங்க, போதும், ரொம்ப நாள் உங்களை கட்டி போட்டு வச்சுட்டேன் அப்படின்பா. ரொம்ப அருமையான டைலாக். கடைசி பேரால் கடைசி வாசம் அது என்ன ப்ளீஸ் ரிலீஸ் மீ ஃப்ரம் யுவர் மேஜிக் சர்க்கிள் தான் சொல்லுவார்.
ஒரு மெஜிஷியன் மாதிரி பார்ப்பார். மெஜிஷியன் அப்படிங்கிறது மேஜிக் பண்ணுறவர் இல்லை. அக்கல்ட்டில் வந்து மெஜிஷியனுங்கிறது அது வந்து ஒரு உங்கள் வில்லுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வைக்கிறது ஃபிசிக்கல் வேர்ல்டை. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமாகவே இருக்கும் ஆல்ஃபபெட். ஸோ இந்த ஆல்ஃபபெட் வந்ததுக்கப்புறம் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் வருது, கட்டன்பர்க் வராரு. அதுக்கப்புறம் புக்குங்க வந்ததுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு இன்வென்ஷனாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்க்குறோம். லிட்ரேச்சர் வருது இல்லையோ, முதல்ல பைபிள் வந்துருச்சு, கடவுளை எல்லோரும் பரப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு டைமில் வந்து ஓரல் லிட்ரேச்சர்னு ஒன்று இருந்துச்சு. ஓரல் லிட்ரேச்சர் அப்படின்னா புக்குங்களுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதன் கதை சொல்லியாக இருப்பான். இப்போ நீங்கள் படிக்கிற இல்லியடு, ஒடிசி, மகாபாரதம், ராமாயணம், எப்பிக் எல்லாமே ஒரு காலத்தில் வெறும் வாய்மொழி பாட்டாக இருக்கும். மகாபாரதமே அந்த டைமில் இருந்த இந்தியாவில் இருந்த அத்தனை நிலத்தோட ஓரல் லிட்ரேச்சரை எடுத்து ஒரு கதையாக ஃபார்ம் பண்ணி, அப்புறமா ஆரியர்கள் வந்து பிராமணியமில் வந்து அதை வந்து ஒரு மித்தாலஜியாக சேர்த்து கிருஷ்ணரை உள்ள சொருகி அப்போல்லாம் தான் கொலை பண்ணணும், அறம் 4 வர்ணம், சத்திரியனை தான் பண்ணணும், பிராமணனை தான் பண்ணணும், சூத்திரர்களை தான் பண்ணணும்னா அது தனி ஸ்கெட்சு. ஆனால் இப்போ ஏகலைவங்கிற கதை வந்து அந்த காலத்தில் இந்தியாவில் ஒரு காட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்திருப்பான். இந்த கதை நல்லா இருக்குது, வியாசர் மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட போய்ட்டு அம்பு கற்றுக்கிறவர் இந்த அம்புல பெரிய ஆளாக வரைக்கும் இருக்கும். இவங்க அதை உலத்திக்கு போட்டு இல்லை நீ வேறு ஜாதி அம்பலம் கற்றுக்கூடாது எழுதி விடுமா அப்படின்னா லிட்ரேச்சர் இருந்திருக்கும். ஸோ அந்த விட்டுலாம். ஸோ இந்த ஓரல் லிட்ரேச்சருங்கிறது ஒரு தாத்தா இருப்பார்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊருக்கு அவர் கதை சொல்லுவார். அவரோட பேரனுக்கோ அவரோட பையனுக்கோ அந்த கதையை பாஸ் பண்ணுவார். அடுத்து அவரை அந்த கதையை சொல்லுவார். இவங்க ஊராக போவாங்க, ஊராக போய் கதை சொல்லுவாங்க. ஒரு டைம்லலாம் ஒரு எப்பிக்கை கேட்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கதை சொல்கிற பழக்கம் வந்திருக்கு. என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு முறை கதை சொல்லும் போது கதை அப்டேட் ஆகும். ஒவ்வொரு முறையும் வேறு மாதிரி தெரியும். ஒரு முறை உங்களுக்கு மழை பெய்யுதுன்னா அந்த கதையில் மழையை ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க போகிற ஊரில் வெயிலாக இருக்குன்னா வெயில் ஆட் பண்ணிப்பாங்க. போகிற ஊரில் வந்து ராஜா வந்து பயங்கர கெட்டவனாக இருந்தால் ஒரு வில்லனை வந்து கெட்டவனாக காட்டிப்பாங்க. ஜனங்களுக்கு மட்டும் தெரியும் ராஜாவை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் கெட் அப்டேட்டட். அந்த ஒர்க்கு வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் மியூசிக்கல் ஃபார்மில் ஜாஸில் பார்க்கலாம். ஒவ்வொரு முறை ஜாஸும் வேறு மாதிரி கேட்கும். அவங்க ஒவ்வொரு முறையும் டியூன் இருக்கும் பேசிக்காக, அதில் வந்து காம்பினேஷன்ஸ் வாசிக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் ஜாஸை வேறு வெர்ஷனில் கேட்கலாம். அது ஒரு அந்த மாதிரி தான் ஓரல் லிட்ரேச்சர் இருந்திருக்கு. ஸோ கதை சொல்லி பார்டு அப்படிம்பாங்க. கூகுள் பார்டெல்லாம் இருக்குல்ல, பார்டுன்னா கதை சொல்லி அவர். ஸோ ஒரு ஆஃப்ரிக்காலலாம் மிகப்பெரிய கலாச்சாரம் அது. ஜிம்பேவா எதுவும் சொல்லுவாங்க, அப்படியே கதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆஸ்திரேலியா அபரிஜினல்லேருந்து உலகம் ஃபுல்லாகவே இந்த குணம் இருக்கும். இப்போ பாருங்கள், கதை சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் தன் வாயில் மசில்ஸை நவுத்தி சவுண்டோடு அந்த கதையை சொல்லுவான். சிங்கம் வந்துச்சு கற்றுச்சு வரான், இப்படி ஒரு ஃபோர்ஸாக. இந்த கேஜிஎஃப்பில் சூப்பராக காட்டியிருப்பாரு டேரக்டர். இருந்தாலும் எவ்வளோ தான் படித்தாரான்னு தெரியல. ஆனால் ரணதீரனாய் ஒருவன் வந்தான்னு சொல்லிட்டு நடுவில் பொம்மைங்களை வச்சு ஒருத்தன் கத்துவான். அப்படி ஜனங்களாம் எந்திரிச்சு நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னா கதை சொல்லி வந்து ஒரு ஃபோர்ஸ் அவன். ஒரு நாள் ஒருத்தன் வருவான், நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுவான், ரணதீரனாய் தகம்பான். அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு டைமில் அப்படி தான் கதை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் அந்த கதையை உள்வாங்கிப்பாங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போது ஆல்ஃபபெட் வருது, புக்கு வருது. என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்ஸ் நீங்கள் புக்கில் ஒரு கதை எழுதிட்டிங்கன்னா அது அதோட லாக். அது இவால்வ் ஆகாது, அது அடாப்ட் ஆகாது, அது மாறாது. அதனால தான் புனித நூல்கள்லாம் பெரிய பிரச்சனையை கிளப்பிச்சு. உலகத்தில் அதிகமாக வைத்த பிரிண்டிங் ப்ரெஸ் புக் வந்து பைபிள். இப்போது இந்த வசனம் கடவுளின் வசனமே இறுதியானதுன்னு எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ஃபபெட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கே ஒரு புனித பொருளாக மாறிடுது. பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான். ஆனால் இப்போது நிஜத்தில் ஒரு மனுஷன் வந்து ஒரு தத்துவம் ஒன்று சொல்கிறான் அப்படின்னா, நேரில் கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் வேறு மாதிரி தான் இருக்கும். இதுதான் என்னோடய கொள்கையை அடித்து முடிச்சு ஒரு வார்த்தையில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவரோட மாற்றங்கள் அந்த வார்த்தையிலையும் தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் ஓஷோ வந்து நான் புக்கு எழுத மாட்டேன், நான் பேசுகிறேன், எதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க, எனக்கு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் கேள்வியும் புதுசாக வருது, பதிலும் புதுசாக வரும், நான் மாறிக்கிட்டே இருப்பேன், என் கான்ட்ரடிக்ஷன் தான் என்னோடய பதில் அப்படிம்பார். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கிற எந்த புக்குமே அவர் கைப்பட எழுதுறதில்ல. அவர் பதில் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க புக்காக போடுவாங்க. அந்த ஆசிரமம் வியாபாரத்துக்கு மாதிரி வரும். ஸோ இந்த ஓரல் லிட்ரேச்சருக்கும் ரிட்டன் லிட்ரேச்சருக்குமான விஷயம். மார்ஷல் மெக்லூகன் ஒருத்தர் இருக்கார். அவர் இதை பற்றி நிறைய எழுதியிருப்பார். ஒரு கெனேடியன், ஒரு இந்த விஷுவல் மீடியாவை பற்றி நிறைய டீட்டெயில் பண்ணவர். நம்ம விஸ்காம்லாம் சேராக வருவாப்பில்.
அப்போ படிக்கலை, அப்புறம் பொறுமையாக படிக்குமா நிறைய தெரிஞ்சு. மில்மேன் பேரின்னு ஒருத்தர் இருப்பார், ஓரல் லிட்ரேச்சரை பற்றி. ஹீரோஸ் கதாநாயகர்கள் வந்து எப்படி வராங்க, ஓரல் லிட்ரேச்சரில் எப்படி வராங்க அப்படின்லாம் தெரியும். வாய்மொழி கதைகளில் அதில் எப்படி வராங்க தெரியும். ஸோ ஒரு எழுத்து அப்படிங்கிறதே நம்ம மெமரியை மாற்றுது. லெஃப்ட் பிரெயின் வருது, ரைட் பிரெயின் வருது, க்ரியேட்டிவிட்டி வருது, ஆர்ட் வருது. ஸோ இது திருப்பி எழுத்துலேருந்து திருப்பி உருவமாக மாறுறது தான் பெயிண்டிங்கோ சினிமாவோ. அதனால தான் சினிமாவுக்கு சினிமா ஏன் இந்தியா மாதிரி நாடுகளை வேகமாக பரவச்சுன்னா எழுத்தறிவு தேவையில்லை. ராமாயண புக்கு கொடுத்தீங்கன்னா கிராமத்துக்கு இருக்கிற பட்டி தத்துவம் படிக்க முடியாது. ஆனால் அதால் அந்த ராமாயணம் படத்தை பார்க்க முடியும். அங்கே அவங்க ஒரு உருவம் ஓடுது, பேசுது. அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியல. இந்தியாவிலேயே மேல் ஜாதின்னு சொல்லிக்கிற யாருமே சினிமாவை ஒரு கீழ்த்தொழில், எல்லோரும் சமமாக உட்காந்து பார்க்குறான்னு ஒதுக்கின வரலாறு இங்கே இருக்குது. ஆனால் ஜனங்களால் அந்த ஆர்ட் ஃபார்மை எடுத்துக்கும் போது யாரும் தாங்கிக்க முடியல, படபடன்னு பரவுது. அப்போது அவங்க அந்த பிம்பத்தில் வர ஆளுங்களையும் கடவுளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. எல்லாரும் சேர்த்து ஒரு உருவத்தை, இதே தான் நான் மரம்ங்கிற ஆல்ஃபபெட்டை பார்த்தா மாதிரி திருப்பி பாருங்கள். ஒரு ஏபி, ஒரு பேட், பிஏடி அப்படின்னு இதுதான் பார்த்துக்க, இது 3 சேர்ந்தா பேட்டுன்னு உங்களுக்கு தோன்ற வார்த்தையெல்லாம் தூக்கிட்டு ஒரு உருவமே வந்து பேசுதுன்னா அவன் கடவுளாக தான் தெரியுமா. ஸோ இவங்க அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆளை பின்னாடி இருக்கிற ஆளையுமே 2 மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு மேஜிக் வந்து சினிமா பண்ண ஆரம்பிச்சது. ஓரல் லிட்ரேச்சர் திருப்பி வர ஆரம்பிச்சது. இப்போ திருப்பி பாருங்கள், இப்போ நீங்கள் சினிமா பார்க்குறதுன்னா ஓரல் லிட்ரேச்சர், ஒரு மனுஷன் வாய் திறந்து பேசுகிறான், அங்கே எங்கே வார்த்தையும் உங்களுக்கு ஓடலை. ஸோ அதான் மார்ஷல் மெக்லுகன் சொல்கிறார், நாசி டைமில் ஹிட்லர் ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சாரு அப்படின்னு ஒரு நல்ல லைன். இது நல்ல ஒரு இன்சைட். இது அந்த டைமில் வேர்ல்டு வார் 2 டைமில் ஜெர்மனி ஃபுல்லாக ரேடியோ. நீங்கள் ஹிட்லர் ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய தீர்க்கமான தெளிவான ஒரு ஆத்மார்த்தமாக ஜெர்மன் முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் ஒருத்தன் பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் டிவி இருந்துச்சுன்னா ஹிட்லர் மிகப்பெரிய சைக்கோன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு ஒரு விஷயத்தை முன் வைக்கிறார். என்னவா இருந்திருக்கும்? ஸோ மீடியம் இஸ் த மெசேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹிட்லரை ரேடியோவில் கேட்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஹிட்லரை இமேஜின் பண்ணிப்பீங்க. அங்கே வீட்டில் வேலை பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃபுங்களோ, வேலைக்கு போகிற ஜெர்மன் ஆம்பளைங்களோ, வீட்டில் இருக்கிற பசங்களோ, ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து தான் ஹிட்லரை கொண்டு வந்தாங்க. சராசரி மனிதர்கள் தான் நாசிக்கள்ங்கிறது, அது தனி ஸ்பீஷஸ் கிடையாது. அந்த ஊரில் ரத்தமும் சனியமாக வாழ்ந்த தினக்கூலியிலேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து இருந்த அத்தனை பணக்கார பயலுங்களும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ தான் நம்மளால் ஒரு மிருகத்தன்மைக்கு போக முடியும்னு ஆராய்ச்சி பண்ண மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நாசிகள். சும்மா அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒதுங்கிட்டு நம்மளாம் நல்லவங்க மாதிரி கழிப்ப வரைக்கும் நம்ம வந்து போரோ, இன அழிப்போ, ஜாதி ஒடுக்குமுறையோ அந்த இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ டிவியில் ஹிட்லரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய ஒரு கொடூரம், ஒரு அரக்கணை மாதிரி இருக்கும். ஆனால் ஆடியோவான்ற இடத்துல கேட்டவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு ஒரு தேவ தூதன் வந்துட்டாரு போல் அப்படின்னு. உலகத்தை அழித்த புறம்போக்கு. நான் மெமரியில் ஆரம்பித்தேன், எங்கேயோ போயிட்டேன், கண்டுக்காதீங்க. அது போய் பாட்காஸ்ட் அப்படி தானே. ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், தாட் இஸ் த ப்ராப்ளம், த அப்சர்வ்டு இஸ் த அப்சர்வர், த வேர்ட் இஸ் நாட் த திங். இந்த பொருள் திங் இல்லை, பொருள் வந்து எல்லாம் ஓகே, அது ஐ கட் பண்ணுங்கெல்லாம் ஓகே தான். ஆனால் மனசு எவ்வளோ அழகான ஒரு சோம்பேறியான விஷயம், ஜாலியான விஷயம் அப்படிங்கிறது ஜேகேக்கு தெரியாது. எல்லாம் புரியுது ஜேகே. நமக்கு ஒரு கஷ்டமான மெமரி வந்து வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கும்போது தான் நம்ம இந்த ஆன்மீகம் பக்கம்லாம் போத்தோணும். ஹாப்பியாக இருக்கும்போது யாரும் சொல்கிறாரு. ஒரு டைமில் இந்த மெமரியெல்லாம் அப்போது இப்போ அந்த ரே பிராட்பெரியோட புக் ஒன்று இருக்கும், ஃபாரன்ஹீட் 951 புக் ஒன்று இருக்கும். உலகத்தில் புக்கெல்லாம் பேன் பண்ணிவிட்டு அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புக்குங்களை கொளுத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்கும், ஃபயர் கேச்சரோடு வருவானுங்க. அப்படிப்பட்ட இருக்குல்ல, அந்த புக்கை அழிக்கிற டீமில் இருக்கிற ஒருத்தர் புக்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிப்பார், அவர் கிடைக்கிற புக்கெல்லாம். அப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி, இது ஏன் புக்கை படித்தவருக்கு அறிவு வளர்ந்து இந்த உலகம் தப்பாக இருக்குன்னு தப்பிச்சு போகும்போது புக்குகளை மக்கப் பண்ணிவிட்டு லிவிங் புக்ஸாக இருக்கிற ஆளுங்களை பார்ப்பார். அருமையான லைன் இது, அது லிவிங் புக்ஸ். இப்போ அமேசான் காடுகளில் இருக்கிற மூதாதையர்கள்லாம் வாழும் புத்தகங்கள்மாங்க. அவங்க வந்து அந்த ட்ரைபோட கடைசி தாத்தா இறந்துட்டார்னா எங்களோட கலாச்சாரம் அவரோட போயிடுதும்பாங்க. ரிட்டன் ஆல்ஃபபெட்ஸ் இல்லாத எவ்வளவோ காட்டு ட்ரைபுகள்னால் அந்த மக்கள் இறக்கும் போது கலாச்சாரமும் இறந்துடும், அவங்களோட மெமரி இறந்துடும். ஒரு கல்ச்சருக்கு ஒரு மெமரி இருக்குது, ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு நினைவுகள் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஜாஃப்னால் எதுக்கு லைப்ரரியை எரிக்கணும்? நினைவு. ஒரு கலாச்சாரத்தோட மொழி, இலக்கியம், புத்தகங்கள்லாம் ஒட்டுமொத்த நினைவு, கலெக்டிவ் மெமரி. அதை அழிச்சிட்டிங்கன்னா, மெமரியை அழிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு எதுக்கு வாழ்கிறோம்னே ஒரு பிடிப்பே இருக்காது.
நீங்கள் உங்களோட மெமரியை வந்து ஒட்டுமொத்த உங்களோட நீங்கள் எந்த இனம்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறீங்களோ அந்த மெமரியை அழிச்சிட்டா அந்த இனத்துக்கான அது பிடிப்பே இருக்காது. அதனால தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஜாதிய ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னு தெரியாமல் எல்லோரும் பொங்கிட்டு பீச்சில் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். என் கலாச்சாரம் போச்சு, என் கலாச்சாரம் போச்சு. நீங்கள் யாரும் ஜல்லிக்கட்டை நீங்கள் பார்த்துட்டு கூட மாட்டீங்க. ஆனால் ஏன் போய் நின்னீங்கன்னா உங்களோட கல்ச்சரில் முக்கியமான மெமரியாக அந்த மாடு பிடிக்கிறது இருக்குது. அதை ஒருத்தன் சொல்லிட்டானே, அப்போ நான் தமிழனே கிடையாதா, எனக்கான மெமரி எப்படி போனாங்கிற பேனிக்கு தான் எல்லாரும் யாரோ வந்து நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் யாருமே போய் அதுக்கப்புறம் டிவியில் லைவ் பண்ண யாரும் பார்க்கலையே. நமக்கு அது இருக்குது, அது நம்ம பார்க்குறோம்ல, அது நம்மளுது நம்மளை விட்டது போல். இதுதான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்மோ, ஒவ்வொரு கவிதையோ, ஒவ்வொரு படமோ, ஒவ்வொரு கேள்வியோ, ஒவ்வொரு ஸ்டேட்டஸோ, ட்வீட்டோ இந்த கலாச்சாரத்தோட கலெக்டிவ் மெமரி. அது சரியான கேள்வியை கேட்குதா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். நீங்கள் பண்ணுற ஆர்ட் வந்து கேள்வி கேட்குதா, அது உண்மையை சொல்லுதா, அது வருத்தப்படுதா, எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லுதா, எதிர்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லுதா அப்படிங்கிறது இங்கே முக்கியம். கார்ல் யங் வந்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படிம்பார். ஆர்கிடைப்ஸ்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அடி மனசில் வந்து அன்கான்ஷியஸ் நிறைய விஷயம் ஒன்றா பொதுவாக ஒத்து போயிருக்கும் அப்படிம்பாங்க. இந்த கண்டாராங்கிற படம் அது திடீர்னு இந்தியா ஃபுல்லாக பற்றிச்சு தெரியுமா. அது வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய மித்தை கையில் எடுத்துகிட்டு கடவுள் வந்து ஹீரோ மேலே இறங்குறதுங்கிறது ரொம்ப நாளாக இல்லாமலே இருந்துச்சு. சாமி ஆடுறதுங்கிறது அது இந்துத்துவம் அந்த படத்தை எப்படி மாற்றுச்சுங்கிறது டேரக்டருக்கே ஐடியா இருந்திருக்காது. ஏன்னா அது வெறும் 4 பேர் இருக்கும்போது நான் போய் தியேட்டரில் பார்த்தேன். அது இவ்வளோ கலெக்ஷன் ஆகும் யாருக்குமே ஐடியா இல்லை. ஆனால் அந்த படம் எல்லாருக்கும் எண்டிங்கில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்திடும், கடவுள் மேலே இறங்குறது. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தோட ஆதிகால பழக்கம் அது. அகனானூர் எடுத்திங்களா, முருகர் வெறியாடுதல் அப்படிம்பாங்க. கடவுள் மனுஷன் மேலே இறங்குவான். அது நியூராசிஸாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், மனிதனோட முழு கோபமாக இருக்கலாம். சாமியாடி வெறியாடுதலுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. கடவுள் உடம்புல இறங்குறான், உடம்புல இறங்கி குறி சொல்கிறான், ஃபியூச்சர் சொல்கிறான், ப்ராஃபஸி சொல்கிறான். அதை திருப்பி அதெல்லாம் நம்ம கலெக்டிவ் அன்கான்ஷியஸில் உட்காந்துருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்துருக்கும். திருப்பி இந்த படம் அதை கிளப்பி விட்டவொடனே எல்லாருமே அதை நம்மளால் இப்போ தடுக்கவே முடியல. ஏதோ விட்டு போன ஒரு மெமரி வந்து திருப்பி வந்து உட்காந்து அமர்ந்த படம் அமைஞ்சது. காஃப்கா, ப்ரூனோ ஷுல்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஜெர்மன். ப்ரூனோ ஷுல்ஸ், SCHULZ. அவரோட மெமரி எப்படின்னா அந்த நினைவத்தோட சவுண்டு வரைக்கும் வரும். அதாவது இப்போது நான் அந்த வீட்டில் போயிட்டுருக்கும்போது அந்த பண்ணை அழகாக வெட்டும்போது, ஃப்ரெஷ் ப்ரெட்டை வெட்டும்போது ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, அது ஜன்னல் வழியாக வந்துச்சு. இப்படி எழுதுவார் அவர், ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். நம்மளும் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம்னா ஞாபகம் இருக்கும். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் தான், பெருசாக ஒன்றும் எழுதலை, 2-3 புக்கு தான் எழுதினார். அவர் World War II டைமு ஒரு போலாண்டுக்காரரு, ஒரு நாஜி ஆஃபீஸர் வந்து அவரை விளையாட்டுக்கு சுட்டு கொண்டான். விளையாட்டுக்கு சுட்டு கொண்டிருக்காங்க. ஒத்தா இவ்வளோ பெரிய கலைஞன் தெரியுமா. பார்ப்பேன் இந்த ஒரு மூளை வந்து ஒருத்தனோட காமெடிக்கு இறக்கணுமா அப்படின்னு வச்சு நீ எவ்வளவோ எழுதியிருப்பார் அவர். மெமரிஸ் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, ChatGPTங்கிற பேரில் அது ஒரு மெமரி அது கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது டேட்டா எடுக்குது. டேட்டா செட் நாலேஜ் டெக்குள்ளே போக வேணாம், ஒரு மனசளவில் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, துரோகம் பண்ணியிருப்பீங்க, நைட்டெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கும், தூக்கம் வராது, போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்கும், தூங்கவே விடாது கருமம். காலையில் ஞாபகம் இருக்கும், திடீர்னு வரும் தெரியுமா. எனக்கெல்லாம் திடீர்னு வயசை பற்றி ஒரு பேனிக் வரும், திடீர்னு வரும் வயசாகிடுச்சோ அப்படின்னு. அது வரும், ஒரு ஏஜில் வரும். இப்போ அப்பாலாம் அப்படி தான், ஒழுங்காக பேசியிருக்கலாம் அவர்கிட்ட, கடுப்பு தான் அவர், ஆனால் பேசியிருக்கலாமோ, வந்துருக்கலாமோ, போட்டு உழண்டுக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி சாரி கேட்டிருக்கலாமோ, பேசாமல் விட்டோமே, சொல்லி தொலைஞ்சிருக்கலாம். அப்போல்லாம் வந்து இருக்கும் போதெல்லாம் விட்டுடுவோம். இப்போலாம் உங்களுக்கு யாருக்கிட்டையாவது டேய் நான் சொல்லாமலே வச்சுருக்கேன் அவங்ககிட்ட, நான் சொல்லிடுறேன் அப்படின்றத சொல்லிவிடுங்க. உடனே படப்படமே ப்ரப்போஸ் பண்ணாதீங்கடா, நீங்கள் அதிலே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அது தனிப்பட்ட பிரச்சனை. நான் சொல்கிறது உங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொந்தக்காரங்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் தாத்தாக்கிட்டேயும் தம்பிக்கிட்ட கூட, டேய் அன்றைக்கி நீ தேங்க்ஸ்ரா ஏதோ ஒன்று போய் சொல்லிடுங்க. நாளைக்கு சும்மா சொல்லி பாருங்களேன், ட்ரை பண்ணுங்களேன். நான் பாட்காஸ்ட்டில் புதுசாக ஒரு செக்மெண்ட் ஒரு எண்டிங்கில் கொண்டு வரலான்னு இருக்கேன். கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு பாட்காஸ்ட்டும் நம்ம எல்லாம் ஒரே சிங்கில் இருக்கோம் தெரிஞ்சு போச்சு 70 எபிசோடில்.
இது ஒன்று பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் அதை வந்து பண்ணி பாருங்கள். ஏதாவது நம்ம ஹோல்சமாக ஒரு விஷயம் யோசிக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் நான் என்ன சொல்கிறேன், மெமரியை பற்றி பேசுறதுனால உங்களுக்கு ஒரு மெமரி ஒன்று இருக்கும், ஒருத்தங்களை பற்றி அழகான மெமரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம்ல, சில பேர் சில ஃப்ரெண்டை 2 முறை தான் வாழ்க்கையில் பார்த்துருப்போம். ஆனால் முக்கியமான ஈவெண்ட்டில் அவன் பேர் அடிபடும், பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி இவன் இருந்தான்ப்பா, அஜய் தான் கூட இருந்தான்ல, அவன் யாருண்ணே அஜய் ஃப்ரெண்டுப்பா, ஒரு 2-3 முறை பார்த்துருப்போம், அவர் தான் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாருலாம் பேசுவான், ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக பார்த்த ஃப்ரெண்டாக இருக்கலாம், கூட க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவனை பற்றி அழகான மெமரி இருக்கும். கலெக்டிவ் ஆக்டிவிட்டி 1, தயவு செஞ்சு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இன்றைக்கி நைட்டோ அல்லது காலையிலையோ அவருக்கு ஒரு மெசேஜோ கால் பண்ணி, அதுக்கு தேங்க்ஸ் மாப்பிள்ள, அதுக்கு தேங்க்ஸ் டி, அதுக்கு தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ்மா சொல்லிடுங்க. அதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நானும் சொல்கிறேன், சொல்லிட்டு நானும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த இப்போ சொல்கிறது எப்படி இருந்துச்சு நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமானது சப்போர்ட் ஓக்கலொலி ஜிபே ஐடி கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், பிச்சு விடுவேன். இது உங்களுக்கு ஜீவதராஜன் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.